வணக்கம். ஜவைஜெக் ஃப்ரம் ஜவாது வெட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பிரணவ் ஜுவல்லரி திருச்சி அவருடைய ஹெட் ஆஃபீஸு. மற்றபடி தமிழகத்தில் ஒரு 7-8 இடத்துல அவங்க பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அதாவது திருச்சி, மற்றபடி மதுரை, ஈரோடு, நாகர்கோவில், கும்பகோணம், சென்னை, புதுச்சேரி, இந்த மாதிரி ஒரு 7-8 இடத்துல பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னா, பணம் கட்டினா அப்படின்னம்னா பணமா திருப்பி தர மாட்டாங்க, தங்க நகையா திருப்பி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சிறு சேமிப்பு திட்டம், வேற ஒன்று. தங்க நகை கடை சிறு சேமிப்பு திட்டம், இது பல கடைகள் இருக்குது, ஏகப்பட்ட கடைகள் இருந்துட்டு இருக்கு. மற்றபடி சிறப்பாக பண்றாங்க. இந்த மாதிரி பிரணவ் ஜுவல்லரி இந்த மாதிரி உள்ளவங்கலாம் தூக்கிட்டு ஓடினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பேர் பல பேர் ஏமாந்து போது எதுக்கு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அப்படின்னு ஆஃப் ஆகி போனவங்க இருக்காங்க. சில பேர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இருக்கிறாங்க. அந்த வகையில அவங்க நிறைய சிறப்பா பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. பண்ணிட்டு இருந்த வகையில ஆரம்பத்துல நல்லா தங்க நகையில் வாங்கின காசுக்கு உண்டான தங்க நகையெல்லாம் கஸ்டமருக்கு கரெக்டா காசு எந்த அளவுக்கு காசு கட்டுறாங்களோ அந்த அளவுக்கு நகையா கொடுத்துட்டாங்க. அப்புறம் சிறப்பா போயிட்டு இருக்க சமயத்தில் அப்ப அவங்களுக்குன்னு ஒரு விளம்பரம் வேணும் தேவையில்லையா? அதன் அடிப்படையில் நடிகர் பிரகாஷ் ராஜ் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எங்களுடைய நிறுவனம் போயிட்டு இருக்கு, சிறப்பா ஒரு விளம்பர தூதரா நடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு விளம்பர தூதர் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆமா, இப்ப குறிப்பிட்ட ஒரு கோல்டு நிறுவனத்துல கூட ராதிகா விளம்பர தூதரா இருக்கிறாரு. அப்புறம் குறிப்பிட்ட ஒரு தங்க நகைக்கு தமன்னா விளம்பர தூதரா இருக்கிறாங்க. ஏன் இப்ப குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கெல்லாம் ஜெயம் ரவி கூட ஒரு கடைகளுக்கெல்லாம் விளம்பரமா இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் விளம்பர தூதரா அவரு கேட்கப்பட்டு மற்றபடி அவர் விளம்பரம் நடிச்சு கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படை நிறைய மக்கள் நடிகர் பிரகாஷ் ராஜே இங்க பணம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அந்த விளம்பரம் டைலாக் இருக்கு. அதை பார்த்தோன்னா மக்கள் நடிகர் பிரகாஷ்ராஜ் ரசிகர்கள் சில பேர் இருப்பாங்க. நடிகர் பிரகாஷ்ராஜை பிடிச்ச சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரணவ் ஜுவல்லரியில பணத்தை கட்டுவாங்க. ஆமா, தங்கத்தை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு திட்டத்தின் அடிப்படையில அதன் அடிப்படையில் நடிகர் பிரகாஷ்ராஜ் விளம்பர படம் நடிச்சு கொடுத்துருக்கிறாரு. அப்படியே போயிட்டு சிறப்பா போயிட்டு இருக்கு. திடீர்னு அவங்களால கொடுக்க முடியாத ஒரு சூழல். ஆமா, அதாவது புருஷன் மதன் செல்வராஜ், கார்த்திகா, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த இதுல பிரணவ் ஜுவல்லரியில மிக அற்புதமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறப்பா பங்குதாரர் 2 பேரும் சிறப்பா அந்த கடையை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில நல்லா கொடுத்துட்டு இருக்க சமயத்தை திடீர்னு அவங்களால கொடுக்க முடியாத ஒரு சூழலா போயிடுது. நகையெல்லாம் விலை ஏறுது இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப டக்குன்னு என்ன பண்றாங்க, தெரிஞ்சதானே, டக்குன்னு கடையை போட்டிட்டு தலைமுறை ஆயிடுறாங்க. அப்புறம் கஸ்டமர்ஸ் வருவாங்க, என்னடா அது கடை மூடி கிடக்கு. அப்புறம் ஃபோன் செஞ்சு அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லையா, சிம் கார்டை மாத்திடுவாங்க. இது இந்த நம்பர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ள அல்லது இந்த நம்பர் உபயோகத்தில் இல்லை அப்படின்னு வரும். அதனை வட்டிக்கு வந்திருக்கும் போல இருக்கு. உடனே எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்த வகையில பாக்குறப்ப திருச்சி அங்கே தலைமையகத்திலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. திருச்சி போலீஸ்ல பார்த்த வகையில் 150 கோடிக்கு கணக்கு வருது பிரணவ் ஜுவல்லரி திருச்சி. அவங்க தான் தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் மதுரை, ஈரோடு, அப்புறம் நாகர்கோவில், கும்பகோணம், சென்னை, புதுச்சேரி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் டோட்டலா பார்க்கக்கூடிய சமயத்துல 150 கோடிக்கு வசூல் பண்ணிருக்காங்க. நகையை பணத்துக்கு வாங்கின பணத்தை நகையா திருப்பி கொடுக்க முடியாம பூட்டிட்டு போயிட்டாங்க. தலைமறைவு. அப்புறம் போன 7ஆம் தேதி அவரு புருஷன் மதன் செல்வராஜ் மதுரை இதுல கோர்ட்ல சரண்டர் ஆயிட்டாரு. அப்ப 2 நாளைக்கு முன்னால அந்த அம்மா கார்த்திகா அப்படிங்கிறவங்க திருச்சி போலீஸ்ல கைது செய்யப்படுறாங்க. இந்த மாதிரி தான் 2 பேர் வந்துட்டாங்க. 2 பேரும் தலைமறைமா இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மற்றபடி போலீஸ்ல ஒருத்தர் அரெஸ்ட். மற்றபடி அவர் மதன் செல்வராஜ், அவர் தான் ஹஸ்பண்ட். இந்த அம்மா கார்த்திகா மனைவி. மதன் செல்வராஜ் மதுரை கோர்ட்ல சரண்டர் ஆயிடுறாரு. முடிஞ்சு போய் இப்ப 2 பேருமே போலீஸ் கஸ்டடிக்கு வந்துட்டாங்க. போலீஸ் விசாரிக்கத்தானே செய்வாங்க. என்ன 150 கோடிங்கிற ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கும். விசாரிக்கிற சமயத்துல எல்லா வழக்கும் சொல்றாங்க, என்னால கொடுக்க முடியல, அதனால இப்படி ஆகி போச்சுங்க
அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நடிகர் பிரகாஷுக்கும் பிரணவ் ஜுவல்லரிக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற கான்செப்ட். அது எப்படிங்க? இல்லைங்க, அவர் வந்து விளம்பர தூதர், அவர் தான். மற்றபடி வந்து அவர் பங்குதாரர் கிடையாது. அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்க வந்து சில விளக்கங்களுக்காக கேட்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல அமலாக்கத்துறை வந்து அவருக்கு சம்மன் அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல் அந்த இடத்துல வரும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நடிகர் பிரகாஷுக்கு பிரணவ் ஜுவல்லரி மோசடி செய்த 150 கோடி சம்பந்தமானவர்கள இவருக்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா அப்படி விசாரிப்பதற்காக அமலாக்கத்துறை வந்து சம்மன் அமைச்சிருக்காங்க. யாருக்கு? நடிகர் பிரகாஷ் ராஜ். அவர் வந்து ஒரு விளம்பர தூதர், அது வெளியில பார்த்தாலே தெரியும். பங்குதாரராக இருந்தா தான் வந்து சம்மன் அனுப்பணும். விளம்பர தூதருக்கு போய் சம்மன் அனுப்பிச்சு என்ன பண்ண முடியும்? எப்படிலாம் ஒரு சந்தேகம் போகுது பாருங்க. அமலாக்கத்துறை மேல இருந்த ஒரு நம்பிக்கையே போச்சு. அவன் வந்து ஆல்ரெடி திண்டுக்கல் டாக்டர் சுரேஷ் பாபு வகையில அமலாக்கத்துறை மேல நம்பிக்கை. அங்கத் திவாரி 31 கோடி ரூபாய் ஊழல் பேரம் லஞ்சம் வாங்குற கொடுக்கக்கூடிய கொடுத்துருப்பா, 3 கோடி கொடுத்துரு ஒரு சொத்து குவிப்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எதையும் எல்லா ஃபைலும் க்ளோஸ் பண்ணிருந்து போட்டு பேரம் பேசப்பட்டு முதல்ல 51 லட்சத்துக்கு அப்புறம் பிறகு பேரம் பேசப்பட்டு அப்புறம் 20 லட்சம் கொடுக்கப்பட்டு திருப்பி 2வது தலைமுறையா 20 லட்சம் கொடுக்குறப்ப அவர் லஞ்ச ஒழிப்பு துறையில போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பவுடரை தடவிட்டார். ரசாயன பவுடர் தடவி பிடிச்சி கொடுத்துட்டாரு. இப்ப அங்கத் திவாரி வந்து போலீஸ்ல கம்பி அடிட்டு இருக்காங்க. 3 நாள் போலீஸ் டேக் ஓவர் பண்ணாங்க. திருப்பி 15 நாள்ல வந்து போலீஸ் காவல்ல வச்சாச்சு. ஆமா, ஜாமீன் மறுப்பு. ஆமா, இப்போ முதல் வகுப்பு சிறைச்சாலை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க எப்படிலாம் ஒரு அனுபவத்துல ஒரு வெளிப்பாடு பாருங்க. அதாவது அமலாக்கத்துறை மேல அந்த ஒரு நம்பிக்கையே போச்சு இந்த திண்டுக்கல் நாட்டுல. அப்படிங்கும் போல ஒரு விளம்பர தூதருக்கு வந்து இவர் பங்குதாரராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு சந்தேக மனப்பான்மை இருக்க வேண்டியது. அதுக்காக வந்து விளம்பரமா நடிச்சவங்க அத்தனை பேர் மேலே சம்மன் கொடுத்தா அப்புறம் ஒரு நடிகையோடு நடிக்க மாட்டாங்களே. சந்தேகப்பட வேண்டியது. அதுக்குன்னு ஒரு சாட்சியங்கள் மற்றபடி அதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குன்னு இல்லையா? அவங்க 2 பேருமே சொல்லிட்டாங்க. மதன் செல்வராஜ் மற்றபடி கார்த்திகா, அவர் 2 பேரும் புருஷன் முன்னாடி 2 பேரும் சொல்லிட்டாங்க. இல்லைங்க, பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு விளம்பர தூதர், அவருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவரு வந்து நடிச்சாரு, உண்டான காசை கொடுத்துட்டா, மற்றபடி வந்து எங்களுடைய ஒரு பணத்தை அவருக்கு சட்ட விரோதமா எந்த வகையும் நான் கொடுக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்துமே கூட அமலாக்கத்துறை வந்து சம்மன் அமைச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். இதெல்லாம் வந்து ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. பாஜகவை வந்து விட்டு வச்ச மாதிரி சரித்திரமே கிடையாது பிரகாஷ் ராஜ். ஆமா, தன்னுடைய இஷ்டத்துக்கு டுட் போடுவாரு. பாஜக ஆப்போசிட்டா தன்னுடைய கருத்துக்களை இன்னைக்கு வரைக்கும் நடிகர் பிரகாஷ்ல பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறார். அதன் வெளிப்பாடா தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பிரணவ் ஜுவல்லரியில ஒரு விளம்பரப்பு தூதர், மற்றபடி வந்து பாஜகவுக்கு பிடிக்கவில்லைன்னா எங்க இருந்தாலும் வந்து அமலாக்கத்துறை அனுப்பிச்சிடுறதா? இதான் திண்டுக்கல்ல கிழிஞ்சு போச்சு அமலாத்துறை எந்த பொசிஷன் அப்படிங்கிறது. அவர்கள் வந்து ஒரு புரோக்கர்ஸ், மற்றபடி வந்து பணம் பறிக்கக்கூடிய கும்பல் அப்படிங்கிறது துண்டா தெரிஞ்சு போச்சு. இந்த ஆர்கே சுரேஷ் அவர் வந்துட்டாரு. ஆருத்ரா கோல்டு நிறுவனம், அதுவும் மோசடி நிறுவனம். இதாவது பிரணவ் ஜுவல்லரியாவது வந்து 150 கோடி மோசடி. இது ஆருத்ரா கோல்டு 2384,000 கோடி மோசடி. இப்ப என்ன அமலாக்கத்துறை வச்சு பாஜக வந்து ஆருத்ரா நிறுவனத்தை செக்அப் பண்ணிருச்சாமா? ஆர்கே சுரேஷ் வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு மற்றபடி இது பத்திரங்களை சைன் பண்ணி இப்ப நீங்க வந்து இதுல போலீஸ்ல வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து ஓசோ அப்படிங்கிறவர் வந்து 15 கோடி கொடுத்துருக்கிறாரு. யார்கிட்ட கொடுத்த போனா இந்த மாதிரி வந்து அவர் ஆர்கே சுரேஷ் பாஜக பிரமுகர் அப்படின்னு சொல்லி என் முன்னால வந்து அண்ணாமலைட்ட லவுடு ஸ்பீக்கர் வச்சு பேசுறாரு. நிர்மலா சீதாராமன் நம்மளுடைய பிஏட்ட லவுடு ஸ்பீக்கர் வச்சு பேசுறாரு. அமர் பிரசாத் ரெட்டிட்ட லவுடு ஸ்பீக்கர் வச்சு பேசுறாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து ஆகி போச்சுங்க, எங்களை வந்து இந்த ராஜசேகர் என்னையும் தப்பிக்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க. தப்பிக்க வச்சிடலாம், அது பிரச்சனை கிடையாது. செலவாக சொல்லி 15 கோடி கேட்டு வாங்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி போன்ல பேசுறாரு அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி, நிர்மலா சீதாராமன் எல்லாத்துக்கும் இந்த 15 கோடி பிரித்து கொடுத்திருப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு போயிட்டு இருக்கிறேன். இப்ப ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தை பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க? ஒண்ணும் பண்ணல. நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்டாங்க எம்பி, அவங்களே சஸ்பென்ஸ் பண்ணியாச்சு 14 பேர்த்த, முடிஞ்சு போச்சு. மற்றபடி மணிப்பூர்ல என்னத்தை செஞ்சுட்டாங்க பிஜேபி? எல்லாத்துலயும் தப்பிச்சு தானே போயிட்டு இருக்கிறாங்க.
இந்த நடிகை கௌதமி சம்பந்தப்பட்ட வகையில 3 பேர், 2 பேர் வந்து ஒரு ஆள் தான் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆமா, 2 பேரை ஒன்றும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அழகப்பன், மற்றபடி பலராமன் அப்படிங்கிற லுக் அவுட் நோட்டீஸ் ஒட்டியாச்சு. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. 7 கோடி ரூபாய் இது மோசடி செஞ்ச வழக்குல நடிகை கௌதமி தொடுத்த வழக்கின் அடிப்படையில் அவங்களும் பாஜக தான். அப்ப வந்து பாஜகவுக்கு வந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு பாஜகவுக்கு ஆறுதலா இருந்துகிட்டு இருந்தா எந்த ஒரு தவறு செய்யலாமோ, பாஜக எதிர்ப்பு தெரிவிச்சா உடனே எப்படி நல்லது செஞ்சா கூட உடனே வந்து அமலாக்கத்துறை வீட்டுக்கு வந்துருவோம் அப்படிதான் தெரியுது. இதெல்லாம் உண்மையிலே வந்து பாஜகவின் பழிவாங்கும் நோக்கமா தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அமலாக்கத்துறை வந்து சம்மன் அனுப்புறா, ரைட், ஓகே. நடிகர் பிரகாஷுக்கு பிரணவ் ஜுவல்லரி சம்பந்தம் இருந்தா தான் அனுப்பணும். ஆருத்ரா நிறுவனத்துக்கு பாஜக என்ன பொசிஷன் அது அப்புறம். மற்றபடி அந்த ரூசோவனுடைய ஒரு வாக்குமூலத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் மூலமா பேசப்பட்ட விஷயத்திற்கு. மற்றபடி வந்து அங்க அமலாக்கத்துறை போகவே இல்லை. நடிகை கௌதமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அமலாக்கத்துறை போச்சா? ஒண்ணுமே இல்லையா. நாடாளுமன்றத்தை 14 எம்பியை சஸ்பென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள வந்து 2 பசங்க வந்து குண்டு போடுறானுங்க, கலர் குண்டா அதுக்கு பேர். ஒரு பத்திரிகைக்காரன் சொல்றான் ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படிங்கிறான். இன்னொருத்தவன் சொல்றான் அதெல்லாம் குண்டுலாம் இல்லைங்க, சும்மா வந்து பசங்க வந்து விளையாண்டுறாங்க, அதுல பிளே கிரவுண்டா அது நாடாளுமன்ற கட்டிடம் உள்ள. இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷாவும் சரி மோடியும் சரி, ஆமா 3-4 நாள் ஆகி போச்சு அந்த சம்பவம் நடந்து. ஆமா, எம்பிக்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் சொல்லவே இல்லை, விளக்க அறிக்கை தரவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அது பாஜகவோட நிலைப்பாடு என்ன நம்மளே பார்த்துக்க வேண்டியதான். அதான் இவர்களுக்கு ஆதரவா இருந்தா அமலாக்கத்துறை வராது, ஆதரவு இல்லைன்னா உடனே சம்மன் அனுப்பப்படும். மற்றபடி வந்து சுரேஷ் பாபு மேட்ரு மாதிரி வந்து ஏதோ ஒன்று பணம் பறிச்சு ஏதோ மோசடி பண்ணக்கூடிய ஒரு கும்பலாத்தான் இவர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பகிரங்கமான உண்மை. இந்த வெளிப்பாடுல துண்டா அப்படித்தானே சொல்லுது. பிரணவ் ஜுவல்லரி, மற்றபடி ஆருத்ரா கோல்டு நிறுவனம், நடிகை கௌதமி அநியாயகரமாக மோசடி செய்யப்பட்டார். அத்தனையுமே வந்து பாஜக பிரமுகர் உள்ளீடாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை இருக்குல்ல. பிரணவ் ஜுவல்லரியில சம்மன் எதுக்காக அனுப்பணும்? அப்ப இது பாஜக உள்ளிடுங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? இதெல்லாம் மக்கள் பார்த்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் வந்து பாஜகவை புரிந்து அடுத்த 2026 நாடாளுமன்ற சரியான தக்க பாடம் புகட்ட வேண்டும். ஆமா, இந்த மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல, மற்றபடி வந்து சத்தீஸ்கர்ல ஆமா போட்ட மாதிரி வந்து வெற்றி அடைய வைத்தால் அவ்வளவுதான். ஆமா, இந்தியாவே வந்து இந்தியாவாக இருக்காது என்பதுதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.